தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சியில் மிளகாய் பொடியை தூவி 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை கொள்ளையடித்த வழக்கில் ராஜஸ்தானைச் சேர்ந்த கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை சவுகார்பேட்டையில் இருக்கும் ஒரு நகைக்கடையில் குணாவத் என்பவர் மேலாளராக வேலை செய்து வருகிறார். அவர் திண்டுக்கல்லில் இருக்கும் ஒரு நகைக்கடையில் தங்க கட்டிகளை விற்பனை செய்வதற்காக செப்டம்பர் 13ஆம் தேதி காரில் வந்தார். திண்டுக்கல்லில் தங்க கட்டிகளை விற்றுவிட்டு மீதமுள்ள 10 கிலோ கட்டிகளுடன் சென்னைக்கு குணாவத் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓய்வெடுப்பதற்காக காரை சாலையின் ஓரமாக நிறுத்திய போது திடீரென வந்த மர்ம நபர்கள் குணாவத் மற்றும் உடன் இருந்தவர்களின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். அதிர்ச்சியடைந்த அவர் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடினர். ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் முகாமிட்டு தனிப்படை போலீசார் தேடிய நிலையில் கொள்ளையர்கள் மத்திய பிரதேசத்தில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மேலும் பர்வானி என்ற பகுதி வழியாக மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் ஒரு பேருந்தில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் போலீசாருக்கு தெரிய வந்தது. அதன் பேரில் அந்த பகுதிக்கு விரைந்த போலீசார் கொள்ளையர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ராஜஸ்தானைச் சேர்ந்த தேவாசி விக்ரம் ஜாட் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம், 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். உயிரை பணயம் வைத்து கொள்ளையர்களை பிடித்த போலீசாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.